முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ப சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய காரில் ஏறக்கூடிய காட்சிகள். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் அவரோடு காரில் ஏறுறாரு. இந்த கார் இப்போது முதலமைச்சருடைய இல்லத்திற்கு செல்கிறது. அப்படின்னா கூட்டணி தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட அல்லது பேசப்பட இருக்கிறது. அதற்கான நேரலையில் தான் இணைந்திருக்கிறோம். திரு ப சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சரை சந்தித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷோடங்க தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் சமீப நாட்களாக பேசுபொருளையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு நடக்கிறது. 35 அப்படின்ற நம்பரில் காங்கிரஸ் நிற்க 25 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு திமுக சொல்லுகிறது. இதற்கு மத்தியில் ஏதாவது கூடுதல் இடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் தொடர்கிறது. டெல்லியினுடைய முடிவு என்ன? டெல்லியினுடைய முடிவை தெரிந்து அதை அறிந்து முதலமைச்சரிடம் தெரிவிக்க தான் திரு ப சிதம்பரம் செல்கிறாரா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. திரு ப சிதம்பரம் பேசினதுக்கப்புறமா திமுக தரப்புலேருந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். திமுகவால் 4 எம்பிக்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். எப்போது வேண்டுமானாலும் திமுக எம்பிக்களுடைய லிஸ்ட் வெளியாகும். அப்படி வெளியாகிறப்போ அதில் ஒன்று தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும், இன்னொன்றும் திமுகவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது திமுகவா இல்லை காங்கிரஸா? ஒருவேளை திமுக அறிவிக்கக்கூடிய அந்த தொகுதி பட்டியலில் அந்த நபர்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பட்டியலில் 3 பேர் இடம்பெற்றால் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை அப்படின்றது பொருள். 2 பேர் இடம்பெற்றால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது அல்லது நெகோசியேஷன் தொடர்கிறது அப்படின்றது பொருள். எப்போது வெளியிடப்படும் அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. மைடியர் பிரதர் அப்படின்னு சொல்லி வாழ்த்திய ராகுல் காந்தி இந்த வருடம் பிரதர் அப்படின்றத தவிர்த்திருந்தார். அதுவும் நேற்றெல்லாம் அரசியல் அரங்கத்தில் பேசுபொருளானதுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பேசுபொருளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறார் திரு ப சிதம்பரம். ப சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து என்ன பேச போகிறாரு, அதனுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றது இன்று மாலைக்குள் வெளியாக கூடும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.